அதனாலதான் அவனை பழிவாங்க ஜனா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். மத்தபடி உங்க யாரையும் சிக்கல்ல மாட்டி விடணும்லாம் நான் நினைக்கல. எனக்குன்னு இருக்குது இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். இதுல இவ்ளோ ரிஸ்க் இருக்குன்னா நானே தனியா பாத்துக்கிறேன். என்னம்மா நீ பேசுற? நீ எங்கள ஒருத்தி தான். உனக்கு ஒண்ணுனா அது எங்களுக்கும் தான். அவன் பேர் என்ன சொன்ன? சக்கரவர்த்தியா மெழுகுவர்த்தியா? உங்க அப்பா சாவு காரணமானவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டோம். இப்ப நீயே சொல்லிட்ட. இனிமே பாரு அந்த சக்கரவர்த்தி எப்படி ஓட விடுறன்னு மட்டும். பூஜா கவலையை விடு. எப்படியோ ஜனா ஏதோ ஸ்கெட்ச் போட்டு வச்சுப்பான், தூக்கிடலாம். என்னண்ணே? ம் அப்போ சக்கரவர்த்தி த்ரெட்மில்ல இருந்து அந்த கண்டெய்னர்ல தான் எதையோ கடத்துறான். எஸ். ஜனா அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தருக்கு தெரியும், ஆடிட்டர் சேதுராமன். வா வா, நீங்க பார், நான் கீழே பார்க்குறேன். டோர் லாக் பண்ணிக்கோ. ஜனா, ஏதாவது கிடைச்சதா? இல்ல உனக்கு ஏதாவது கிடைச்சதா? ஏ பூஜா, இதெல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்துக்கோ. யா ஓகே. பூஜா, தேங்க் யூ ஜனா. இட்ஸ் ஓகே. என்னாச்சு பூஜா? ஆடிட்டர் வீட்ல இருந்து எடுத்த சக்கரவர்த்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணிட்டேன். சக்கரவர்த்தியோட இன்கம் ஒரு வருஷத்துக்கு 250 crores. அதுல இல்லீகலா வர பணம் மட்டும் 150 crores. அதை டேலி பண்றதுக்கு இந்தியா மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க பல ட்ரஸ்ட்டுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா பணத்துக்கும் சரியா கணக்கு காமிச்சிருக்கான். பட் நீ சொன்ன மாதிரி த்ரெட் ஃபேக்டரி ரிலேட்டடான அக்கவுண்ட் டீடைல்ஸை செக் பண்ணதுல எவ்ரி மந்த் சக்கரவர்த்தி அவனோட கம்பெனிக்கு 500 crores ஆஃப் த்ரெட் பண்டில்ஸ் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றான். அதுக்காக ஒவ்வொரு மாசமும் சக்கரவர்த்தி 50 crores ஸ்பெண்ட் பண்றான். அதுதான். அதுல என்ன கன்ஃபியூஷன்? ஜனா, அவன் வாங்குற 500 tons ஆஃப் த்ரெட் பண்டில்ஸோட சராசரி மார்க்கெட் வேல்யூ 13 கோடி தான். பட் இவ்ளோ crores கொடுத்து ஏன் வாங்குறான் தான் எனக்கு புரியல. அதுதான். ஆடிட்டரை எவ்வளோ ஃபாலோ பண்ணியும் எதையும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவன் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் தான் பார்க்கணும், அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க. யார் போகிறீங்க? நீ போறியா? 8500 நீ போறியா? என்னடா என்ன பார்க்குறீங்க? டேய்,
கேக்குதா? டேய் கதிர் கேக்குதா? டேய் ஜனா, கேக்குது. டேய் ஜனா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்குடா. வயிற்றெல்லாம் கலக்குதுடா. மனுஷனடா நீங்களா? எவ்வளோ நேர்கையை கொடுத்து விட்டீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? டேய் இந்த வேலைக்கு நீ தான்டா சரியான ஆளு. எது? நல்லா வாயில வந்துடும். சரி உள்ள போடா. உள்ள போனாதான் நான் மேலே போயிடுவேனே. டேய் போடா. எத்தனை படி இருந்துச்சு? 21 பெட்டி. அப்படியா? சரி இந்த இதையும் சேர்த்து ஏற்று. ஏய் நீ என்னடா நூல்லாம் தொங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து ஏற்றுங்கண்ணா. ஏய் என்னடா இதை தூக்கிட்டு போ. ஏய் வெளியே தடுத்து பார்த்து ஏற்று. தங்கத்தை கட்டுறாங்கடா. தங்கமா? டேய் சக்கரவர்த்தி தங்கத்தை தான் கடத்துறாங்க. என்னடா எல்லாம் வந்துச்சா இல்லையா? அது என்ன எல்லாம் முடிஞ்சுண்ணா, வண்டி வந்து ஏற்றிடலாம். வெங்கடண்ணே, வைஃபை வயரை கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேடா. டேய் என்னடா பண்ற? சிசிடிவில பார்த்துட்டு போங்கடா. டேய் வரும்போது தான்டா பார்த்தேன், சிசிடிவி ஒர்க் ஆகல. மாட்ட போடா நீ. என்ன பண்றது? அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஹார்பரில் எதுவும் பிரச்சனை இல்லையே? நம்ம வண்டியை பார்த்தாலே யாரும் நிப்பாட்டுறது இல்லைண்ணா. அதெல்லாம் கட்டிங் கரெக்டாக போயிட்டு ஓகே, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா? நான் செக் பண்ணிட்டேண்ணே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ம். ஃபைல்ஸ். நான் பார்த்துக்கிறேன், வை. என்ன காசி, அண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணா. லைட்டாக வெயிட் போட்ட மாதிரி இருக்க. இல்லையே காசி, ஒரு 500 கிராம் வெயிட் கூட்டின மாதிரி இருக்க. தெரியாம பண்ணிட்டேண்ணா. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. ப்ளீஸ்ண்ணா, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா, விட்டுண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நான் வேணாண்ணா. ஸோ ஃபைனலி சக்கரவர்த்தி தங்கத்தை இல்லீகலாக இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஜுவல்லரி ஷாப் ஓனர்களுக்கு பல மடங்கு லாபத்தை வச்சு விற்றுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை ஆன்லைன்லேயும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். சிம்பிளாக சொல்லணுன்னா ட்ரக் மாஃபியா மாதிரி இது ஒரு கோல்டு மாஃபியா. சக்கரவர்த்தி இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்க தங்கத்தோட மதிப்பு 60 கோடி. 60 கோடியா? டே கதிரு, 60 கோடியாண்டா? மாட்டினா டெட் பாடி. உனக்கு என்ன, நீ 50 வயசை தாண்டிட்ட. இனிமேல் நீ உயிரோட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? டேய் ஏன்டா மாட்ட போகிறோம்? நேரில் பார்த்தது நான் தானே. நம்ம துண்டு தங்கத்தை எடுத்ததுக்கு கேள்வி கேட்காம நாயை சுடுற மாதிரி சுட்டான்.
இதில் நம்ம 60 கிலோ தங்கத்தை திருட போகிறோன்னு அவனுக்கு தெரிஞ்சா? டேய், நீ ஏதோ லவ் பண்ணுற, லைஃப்பில் ஏதோ பார்த்துருப்ப. நான் அப்படியா? டேய், என்னை ஆளை விட்டுருங்களா, நான் ஊர் பக்கம் போய் சேர்ந்துறேன். டேய் உட்கார. ஸோ சக்கரவர்த்தி தங்கத்தை தான் கடத்துறான்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிளான்? இவளை மில்லில் இருந்து தங்கத்தை கண்டெய்னர் மூலியமா அவனோட குளத்தூரில் இருக்க ப்ரைவேட் பங்களாவை கொண்டு போகிறான். அங்கே வச்சு பிஸ்னஸ் முடிஞ்சதும் ஒருத்தவங்களுக்கும் கை மாறுது. தங்கம் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்குன்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம்லடா. அந்த பங்களா சுற்றி எப்போதுமே கன்னுங்களோட ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள மீறி உள்ளே போகிறதெல்லாம் சரக்கு உள்ளே வந்துச்சுன்னா சரக்கு பாட்டி கைக்கு மாறும்போது மட்டும்தான் அந்த வீட்டையே திறப்பாங்க. ஏன்பா நீ சொல்கிறத பார்த்தா ப்ளம்பரு, கேபிள் டிவி, ட்ரைனேஜ் ரிப்பேர்னு ஒருத்தனை கூட உள்ளே விட மாட்டாங்க போல இருக்க. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி? ஏண்டா, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கல. சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் ஒன்றா சாவோம். வெங்கடண்ணே போமா?